ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். இப்போ பார்த்தா லைவில் வந்துட்டு ஒரு சம்பவம் போது ரொம்ப கேவலமாக இருக்குது. எவ்வளோ கீழ்த்தரமாக பேசணுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறாங்க இந்த ரம்யா. அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோ அப்படின்றத தாண்டி இவ்வளோ மட்டமாக பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என்னென்னா சபரி, எஃப்ஜே அண்ட் ரம்யா. ரம்யா மனசில் தான் ஒரு பெரிய பொம்பளை ரவுடி அப்படின்னு நினப்பில் இருக்கான் பொழுது அது வேறு இவரோ சொல்லிட்டார்ல, கொழாண்டு சண்டைனா இந்த பொண்ணெல்லாம் யாரும் அடிச்சிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பொண்ணுன்ட்டு. ஸோ இங்கே வந்து அதை வந்து காமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எஃப்ஜே பக்கத்தில் படுத்துட்டு இருக்காப்புல. இவங்க வந்துட்டு கடவுள் வேண்டுக்கிறேன், ஏசப்பா ஒரு நல்ல பையனை என்னை கல்யாணம் பண்ணி வை, இப்படி இருந்தால் எப்படி நல்ல பையன் வருவான், இதை கேட்டால் தெரிச்சுன்னு ஓடுவான். அதுவும் என்ன சொல்கிறான்னா, இங்கே எல்லாரையும் அடிக்க முடியல, அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை மட்டும் அடிச்சிட்டு இருப்பல, அவனா எதுவும் சொல்ல மாட்டான். அது அந்த காலம், இது வேறு காலமாக நீங்கள் நினப்பில் உங்கள் நினப்பில் மண்ணு தான் விழுவும். சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா போகிறாங்க. திவாகரை பற்றி கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் கழுத்தில் கை வச்சான் பார்த்தீங்களா, நீங்கள் பயந்துட்டான். அவன் என்கிட்ட பேசுறதுக்கு அவன் செம்ம பயப்படுவான். ரோட்டில் போகிற நாய் அவன், எப்படி ரோட்டில் போகிற நாய் அவன் அப்படின்றாங்க. இவர் சிரிக்கிறார். யார்? உத்தமர். எஃப்ஜேவை சொல்ல, சபரி ரொம்ப உத்தமர் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா நல்லா கேட்பார், நல்ல ஒரு வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், அவர் தான் வந்து டைட்டில் வினருக்கு சிறந்தவர்னு ஒரு சில பேர் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த டைட்டில் வினர் தான் இந்த மாதிரி வார்த்தை சொல்லும்போது அவர் சொல்கிறார், அப்படியே ரசிக்கிறார். அக்கா தங்கச்சி சொல்கிறத, சரிங்களா? எஃப்ஜேவும் ரசிக்கிறார், இந்த மாதிரி பேசுகிற நல்லா செம்மையாக பேசுது அப்படின்ட்டு. இன்னும் ஒரு கடுப்பு அவங்களுக்குன்னா, போட்டு வெளுவெளு இழுத்தாங்க. திவாகர் உண்மையில் பயந்தார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவரால் முடிஞ்ச வரைக்கும் பேசினார். ஆனால் விஜய் பார்வை வச்சு செஞ்சாங்க. ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க, நீ பயத்தில் தானே எங்கள் 2 பேர் பேர சொல்கிற, உனக்கு தைரியமான பொண்ணாக இருந்தால், உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா எங்கள் 2 பேர் தவிர்த்து வேறு யாரும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்போது, இல்லை எனக்கு இல்லை அப்படின்னாங்க. தைரியம் இருக்கா? வார்த்தையே வரல. அங்கே பயந்துட்டு இங்கே வந்துட்டு நான்லாம் எப்படி பேசினேன் பார்த்தீங்களா? வீடியோ பாடுறத விரட்டி விட்டணும். நாங்கள் தான் வீடியோவில் பார்த்தோம்ல, யார் விரட்டி விட்டாங்க, யார் வந்து குரட்டு விட்டாங்க, போமாங்கிட்டு சும்மா பேசிட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரம்யாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் காரியம் நடக்குன்னா கழுத காலை பிடிக்கிற மாதிரி அண்ணன் சபரி என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சபரி அண்ணனை தூண்டி விட்டு சபரி திவாகர்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டு அவருக்கு கெட்ட பேர், அன்பு கேங்கன்னு கேவலமாகி அதுவில் ஒரு கெட்ட பேர். இந்த பொண்ணை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.